நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எடப்பாடியார் அவர்களை பார்த்தாலே எனக்கு அவர் காலில் விழுறது தான் ஞாபகம் வருது. 2 விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒன்று காலில் விழுறது, இன்னொன்று காரில் போகிறதுன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சிக்காரங்க தான் அந்த விழாவுக்கு சம்மந்தமே இல்லாமல், அந்த விழாவை பற்றி எதுவுமே பேசாமல் உங்களையே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி பேசுகிறீங்களே. நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி பேசலாம். இந்த கட்சி 75 வருஷமாக எப்படி வழி நடத்துனீங்க அதை பற்றி பேசலாம். உங்களுடைய கொள்கை சொல்கிறீங்களா, என்ன தான் கொள்கைன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லலாம். என்னென்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பேசாமல் நீங்களும் உங்கள் கட்சிக்காரர் மாதிரியே தேவையில்லாதான் பேசியிருக்கீங்க. எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்தார், சசிகலா காலில் விழுந்தாருன்னு இன்னும் நிறைய பேரோட காலில் விழுந்தார் சொல்கிறீங்க. வீடியோவில் வெளியே வந்தது சசிகலா அவங்க காலில் விழுற வீடியோ ஒன்று வெளியே வந்தது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யார் கூட பேசினாலும் அவங்க காலில் விழுந்துட்டார், யார்கிட்ட போய் பேசினாலும் அவங்க காலில் விழுந்துட்டார். இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருணாநிதி செத்து போனப்போ மெரினா பீச்சில் இடம் கேட்டு அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த உங்களுடைய அப்பா அப்போ முதலமைச்சர் அந்த எடப்பாடியார் காலில் போய் விழுந்தாருன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க?